நம்ம பொதுவா ஒரு கடைக்கு போயோ இல்ல ஒரு கால்லயோ ஒரு பொருளை வாங்குறதுக்காக என்கொயரி பண்ணுவோம். ஒரு 2 நாள் 3 நாள் என்கொயரி பண்ணுவோம். அவங்களும் ஒரு ஃபாலோ அப் கால்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு அந்த பொருள் வேணான்னு தோணலாம். ஆனா நம்ம இப்படி வேணான்னு சொல்றது, நம்ம போய் விசாரிச்சிட்டோமே, அவங்க கிட்ட 4 தடவை பேசிட்டுமே, வேணான்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேணான்னு முடிவு பண்ணாலுமே ஒரு கில்ட்டுக்காக அந்த பொருளை வாங்கிடுவோம். அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணுமா வாங்குங்க. 100 தடவை விசாரிச்சாலும் ஒன்னும் வரியே பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணுமா வாங்குங்க. தேவையில்லைன்னு தோணுச்சா 101வது தடவை கூட ஒன்னும் தப்பு இல்லை. இல்லைங்க, எனக்கு இந்த பொருள் தேவைப்படல, உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன், சாரி, அடுத்த தடவை தேவைன்னா கட்டாயம் உங்ககிட்ட வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த டீலை க்ளோஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் கில்ட்டுக்காக, நம்ம விசாரிச்சிட்டுமேன்ற ஒரு வருத்தத்துக்காக போய் அந்த பொருளை வாங்காதீங்க. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வாங்குங்க. இந்த மாதிரி தேவையில்லாத நம்ம நிறைய பொருளை வாங்கி வச்சிருப்போம். அந்த அனுபவமும் உங்களுக்கு இருக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். இனி கவனமா பார்த்து பொருட்களை வாங்குங்க. ஆல் தி பெஸ்ட்.